அண்ணி கொஞ்சம் தண்ணி வேணும். தோ தாங்க. தேங்க்ஸ். குழந்தை பாருங்க. டேய் செல்லு, அம்மா வேலையா இருக்கேனா? தோ வந்துட்டேன்டா செல்லு. சரியா? சரோ, அத்தை மாணிக்கத்துக்கு சுடுதண்ணி வச்சிட்டியா? தோ வச்சிட்டேன் அத்தை. இந்தாங்க அத்தை, மருந்து. நான் இன்னும் சாப்பிடலையம்மா. இல்ல, இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா? அப்படியா? சரி. நிர்மலா, சந்தோஷ் எங்க? பாத்ரூம்ல இருப்பாரு. சரி, சும்மா தானே படுத்துட்டு இருக்க? கூட மாட அன்னிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? தனியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு தானே இருக்க. ஆரம்பிச்சிட்டியா? அண்ணி வரதுக்கு முன்னாடி நான் ஒருத்தி தான் எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தேன். அப்ப என்ன உன் கண்ணு பின்னாடி இருந்துச்சு? என்ன பேசுற? குழந்தை பிறந்த உடம்போட அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேணாம், போய் அந்த குழந்தையாவது பாத்துக்கலாம்ல. கொஞ்சம் டயர்ட் இருக்குன்னு இப்பதான் படுத்தேன். அது உனக்கு பொறுக்காதே. டயர்டாகிற அளவுக்கு அப்படி என்ன நெட்டி முடிச்சிட்ட நிர்மலா? நீ பெரிய வேலை எதுவும் செய்ய வேண்டாம். சின்ன சின்ன வேலை அப்படியே அண்ணியோட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா அன்னிக்கும் ஒத்தாசையா இருக்கும்ல. ஹலோ, செல்வம் இருக்காரா? செல்வம் தாங்க பேசுறேன். செல்வம், நான் தான் பாலசுப்ரமணியம் பேசுறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்வம். ஒரு முக்கியமான விஷயமா தான் போன் பண்ணேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீடு வரைக்கும் உன்னால வர முடியுமா? வரலாமே சார். எப்போ வரணும் சார்? ஃப்ரீயா இருந்தியானா இப்பவே கூட வந்தாலும் நல்லா இருக்கும். அது உடனே வரேன் சார். ஓகே. என்ன செல்வம், போன் எனக்கா? இல்ல எனக்கு. ஓ, யூஎஸ்ல இருந்து ஒரு கால் எதிர்பார்த்தேன். சரி, ஒரு மெயில தட்டிட வேண்டியதான். என்னடா கிளம்பிட்டியா? நம்ம ஒட்டஞ்சத்திர முதலாளி பாலு சார் ஃபோன் பண்ணாரு. ஏதோ என்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும், வீடு வரைக்கும் வானாரு. போயிட்டு வந்தேன். சரி, பைக் சாவிங்க அங்க இருக்கு. ஓகே, போயிட்டு வந்துடுறேன். டேய், என்ன இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா? ஏன்? அப்படியே ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலாமே. ஷாப்பிங்கா? என்ன பொறுப்பில்லாத அப்பாவா இருக்கீங்க? குழந்தை பிறந்திருக்கு, இதுக்கு பேபி சோப்புல இருந்து கேண்டில் வரைக்கும் வாங்க வேண்டாம்? இத பாருங்க, 1947 மாடல்ல வந்த கிளுகிளுப்ப இதை வச்சு ஆட்டிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு டாய்ஸ் வந்துருச்சுங்க. அதை வாங்குறதுக்காக நம்ம சூப்பர் ஷாப்புக்கு போயிட்டு வரோம். என்ன போலாம்ல? இந்தியாவில் தாங்க இப்படி பொறுப்பில்லாத அப்பாக்கெல்லாம் இருக்காங்க. ஆனா ஃபாரின்ல அப்படி கிடையவே கிடையாது. இங்கதான் பேரண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஜீவராசிங்க குட்டி போற மாதிரி பிள்ளைங்களை பெத்து போட்டுறாங்க. அதுகளே ஏதோ அன்ஹைஜீனிக்கான ஒரு அட்மாஸ்பியர்ல வளருதுங்க. இந்த சைல்டு கேர் பத்தி இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கிளாஸ் எடுக்கணும். குழந்தை வளர்க்கறது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா? இருக்கட்டும் மாப்பிள்ள, நம்மளெல்லாம் அப்படித்தானே வளர்த்தாங்க. அஃப்கோர்ஸ், அதான் நீங்க இப்படி வளர்ந்துருக்கீங்க. சரி, குளிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டு வருவோம். நீ கண்ணா, என்னங்க பண்ணுது? சகல ராத்திரியில எப்படி இருந்தீங்க? எப்படி இருக்கு இப்ப? போயிட்டே இருக்கா? எப்ப நிக்கும்? டாக்டர் என்ன சொன்னாரு? காலைல சாப்பிட்டீங்களா? சகல கொஞ்சம் வாயை அடக்கி வைங்க. ஆமா, இது என்ன வியாதியாமா? தொத்து வியாதி. தோல் வியாதியா? என்ன மாமா? தொத்து வியாதி. தொத்து வியாதியா? கோபி, அப்பா டாக்டர் என்ன சொன்னாருப்பா? ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொன்னாருப்பா. ஏதோ மாமா ஒத்துக்காதெல்லாம் சாப்பிட்டு பார் போல, அதான். சரிப்பா, உள்ள கூட்டு போ. உடம்பு பாத்துங்க மாப்பிள்ள. மாமா ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடலாமா?
கோபி நீயே ஃபோன் பண்ணி சொல்லிடு. பார்த்து கூட்டு போமா. படுத்துக்குங்க அப்படியே. பார்த்து என்ன பாத்ரூம் போகணுமா? நிக்கலையா? வாங்க. கோபி நான் கூட்டிட்டு போறேன். கோபி நீ ஆபீஸ் கிளம்புப்பா. இந்த கிளம்பிட்டேன்ப்பா. ஹலோ ஹலோ, நாங்க கார்மெண்ட்ஸ்ல இருந்து பேசுறோம். யாரு? கோபி சார் இருக்காருங்களா? நான் தான் பேசுறேன். சார் நான் தான் சுனில். சொல்லுப்பா. நேத்து செகண்ட் ஷிப்ல மெட்டீரியல் பேக் பண்ணாங்கல்ல சார்? ஆமா. அது கோயம்புத்தூர் அனுப்பணுமா சார்? இல்ல அது ஃபாரின் போற சரக்குப்பா. அப்ப இதை ஃபர்ஸ்ட் அனுப்பிடுவா சார்? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிவாண்ட்ரம் அனுப்புறத அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். நீங்க வரீங்களா சார்? ஓகேப்பா, நான் வந்துருவேன். ஓகேப்பா, பாய். எதுக்கு சிரிக்கிறீங்க? நீ எதை நினைச்சு சிரிச்சியோ அதை நினைச்சு தான் நானும் சிரிச்சேன். இல்ல, நேத்து ஒரு ஆளு பூகம்பமே வந்தாலும் விட போறது இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவரே பூகம்பத்துல காண போயிட்டாரு. என்ன வச்சு பண்றது? உடம்பு சரியில்லைன்னு மாமா இப்படி வந்து நிக்கும் போது நான் கூட போகாம இருக்க முடியுமா? உங்ககிட்ட பிடிச்சதே அதாங்க. என்னதான் சொந்த வெறுப்பு இருந்தாலும் ஃபேமிலியை விட்டு கொடுக்க மாட்டீங்க. விஜி, எவன் ஒருத்தன் ஃபேமிலிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவன் கடைசி வரைக்கும் அவன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். இதுதான் இந்த கோபிகிருஷ்ணனோட தியரி. இன்னைக்கு கார்மெண்ட்ஸ்க்கு போய் தான் ஆகணுமா? என்ன விஜி பண்றது? வேலையெல்லாம் இருக்குல்ல. அவசியம் போய் தான் ஆகணுமா? என்ன விஜி இப்படி எல்லாம் கேக்குற? இன்னைக்கு ஒரு நாள் வெளியில போலாங்க. நீங்க போய் ஆபீஸ்க்கு போன் பண்ணுங்க. போங்க. ஹலோ சார், நான் கோபி பேசுறேன் சார். சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். அதெல்லாம் முடியாது, இங்க முக்கியமான வேலை இருக்கு. சார், இது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை சார். இங்க பேங்க்லாம் போகிட்டு இருக்கு. சார், பேங்க் தானே சார், அது நாளைக்கு கூட போய்க்கலாம் சார். என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? உனக்கா லேட் பண்ண முடியுமா என்ன? சார், ஒரு நாள் லேட்டு தானே சார், இதுக்கு போய் பெருசா பேசுறீங்களே சார். இங்க ரொம்ப டூ லேட் சார். இன்னைக்கு தான் ஒரு சான்ஸே கிடைச்சிருக்கு. இத போய் நான் எப்படி சார் இதான் சொல்ல முடியாது சார். என்ன உளர்ற? சார், சொல்லுங்க. நான் உளரல சார். சார், உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். கோபி, நீ வராதனால உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் பாதிப்பு. இங்க நீ மேனேஜரா இல்ல நான் மேனேஜரா? நீ வர முடியுமா முடியாதா? வந்துறேன் சார். கார்மெண்ட்ஸ் எமர்ஜென்சி ஒர்க் கூப்பிட்டுட்டாரு விஜி. ஏங்க, உங்க லக்ஷ்மணன் மாமாவுக்கும் அந்த மேனேஜருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் கடந்து இப்படி ஆடுறீங்க. விஜி, இது குடும்பம், அது தொழில். நான் அவங்களுக்கு மட்டும் ஆடல, உனக்கும் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஐயா, முதல்ல கார்மெண்ட்ஸ்க்கு போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஈவினிங் கோயிலுக்காவது போவோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து ஐயா, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. விஜய்,
பாப்பா செல்வம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி உள்ள வா. உட்கார். அப்புறம் காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? ஒண்ணுமே வேணாம் சார். இப்பதான் வீட்ல சாப்பிட்டு வரேன் சார். சொல்லுங்க சார், ஏதோ முக்கியமா பேசணும் நீங்க. முக்கியமான விஷயம் தான், உன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். சொல்லுங்க சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பஜார்ல முக்கியமான இடத்துல ஒரு கடை இருக்கு. அவன் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆக போறான். அதனால அந்த கடையை நீ வச்சுக்கிடான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கடை இப்போ எனக்கு தேவையில்லை, ஆனா உன் ஞாபகம் வந்துச்சு. அந்த கடையை நீ எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஐயோ, எங்களுக்கு தான் ஏற்கனவே ஒரு கடை இருக்கே சார் மார்க்கெட்ல. செல்வம், அதை விட இது மெயின் இடத்துல இருக்கு. நீ வாடகைன்னு ஒன்னும் பெருசா தர வேண்டியது இல்ல. என் ஃப்ரெண்டு அட்வான்ஸ்ன்னு ஒன்னும் அதிகமா வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லப்பா, மார்க்கெட்ல இருக்கிற கடையை நீங்க காலி பண்ணீங்கன்னா அதுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை நீங்க இந்த பிசினஸ்ல பயன்படுத்தலாம்ல. அட்வான்ஸ் பகடின்னு எதுவுமே இல்லாம இப்படி ஒரு கடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. என்னப்பா யோசிக்கிற? சந்தோஷமா சரின்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். அப்படி இல்ல சார், அண்ணனை கலந்துக்கணும். நீங்க சொல்ற ஐடியா கரெக்டா தான் இருக்கு. என்னன்னா, நாங்க இப்ப மார்க்கெட்ல நமக்கு நல்ல வாடிக்கை, அதனால இப்ப ஷிஃப்ட் பண்ணா அது எதுவும் பாதிக்குமோன்னு யோசனையா இருக்காதான். இத பாரு செல்வம், இந்த கடை மார்க்கெட் போற ரூட்ல தான் இருக்கு. அதை விட நல்ல ஏரியால இருக்கு. நீ இந்த கடையை பிடிச்சியானா உன் லாரி பிசினஸுக்கும் உதவியா இருக்கும். இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. அண்ணன்ட்ட பேசிட்டு தான் முடிவு பண்ணோம். அதான் சீக்கிரம் சொல்லு செல்வம், இது ஒரு நல்ல ஆஃபர். என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு சீப்பா கடை கிடைக்குது. சரிங்க சார், நான் இன்னைக்கு அண்ணன்கிட்ட பேசிடுறேன். பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சார். யோ, அறிவு இருக்கா? காலேஜ்க்கு போற நேரத்துல தான் வண்டி ரிப்பேர் பஞ்சர் எல்லாம் வருமா? நானும் பாத்துட்டேன். நீ வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. அப்பா கிட்ட சொன்னாலும் இவர் வேலையை விட்டு தூக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படி பண்ற? ஒரு வீல் பஞ்சர் ஆனாலும் பரவாயில்ல, 2 வீலையும் பஞ்சர் ஆக்கி வச்சிருக்க. அப்படி எந்த இடத்துல தான் ஓட்டிட்டு போனேன் சொல்லு. என்னமாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிருச்சு சார். ஆமாப்பா, எப்ப பார்த்தாலும் இப்படிதான். எனக்கு காலேஜ்க்கு வர டைம் ஆச்சு. சரி சரி, சீக்கிரம் ரெடி பண்ணு. ஆமா, இவர் ரெடி பண்ணி போறதுக்குள்ள காலேஜே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செல்வம், நீ பைக்ல தானே வந்திருக்க. என் பொண்ணை கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்ணிடுப்பா. என்ன யோசிக்கிற? இல்ல, கடை சாவியை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுல போய் எடுத்துக்கிட்டு தான் போனோம். வீட்டுல போய் சாவி எடுத்துட்டு அப்படியே என் பொண்ணை டிராப் பண்ணிட்டு போயேன். சரிங்க சார், போயிட்டு வாமா. பாய், போயிட்டு வா. வரேன்ப்பா. சரி. வா. போஸ், என்ன வேலை பார்த்துருக்க நீ? என்ன சார்? நேத்து நீ அமிச்ச பார்சல்ல 2 பாக்கெட் வழியிலே அவுந்துச்சியா? இல்ல சார், நான் நல்லா பக்காவா தான் சார். நல்லா பேக் பண்ணா சரக்கெல்லாம் எப்படி அவுந்து கீழே கொட்டிடும்? அண்ணா, இவங்க என்ன பேசிக்கிட்டு மேனேஜர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ண்ணே. டேய், அந்த ஆளு ஒரு சப்படா. அந்த ஆளு இவனுக்கு தான்டா சப்போர்ட் பண்ணுவான். நீ வேற அவன்கிட்ட போய் பண்ணணுங்கிற. அப்ப முதலாளிகிட்ட சொல்ல வேண்டியதானே? அதான் செய்ய போறேன். சார், நான் உங்களுக்கு என்ன சார் கெடுதல் பண்ணேன்? எதுக்கு சார் என்ன வழியக்கு வந்து வீணா வம்புக்கு இருக்கிறீங்க? யோ, பொம்பளை மாதிரி டிராமா பண்றிய. இந்த திறமையெல்லாம் செய்யற வேலை காட்டியா? அது சார், நான் நல்லா தான் சார் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா வேலை செஞ்சா எப்படியா பார்சல் கீழே கொட்டும்? இரு, நீ நல்லா வேலை செஞ்சா இல்லைன்னு முதலாளி சொல்லட்டும். உன்னையும் சகலையும் வீட்டுக்கு துரத்தாம விட மாட்டேயா? வந்துட்டாரியா ஆபத்து பாண்டவர். என்னையா மறுபடியும் அவர்கிட்ட பிரச்சனை பண்றீங்களா? ஆமா, வந்த உடனே என்கிட்ட கேளுங்க என்ன பிரச்சனை பண்ணேன்னு. அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு கேளுங்க சார். அவர் என்ன பண்ணாரு? நேத்து இவர் அமிச்ச பார்சல்ல 2 பாக்கெட் வழியிலே பிரிஞ்சு கொட்டிடுச்சு. நிஜமாவா? என்ன சார் நிஜமா பொய்யான்னு என்கிட்ட ஜோசியம் கேட்டுட்டு இருக்கீங்க? கேளுங்க சார் அவரை. ஏங்க, ஒரு தப்புன்னு சொன்னோன்னா அது உண்மையா பொய்யான்னு தெரிய வேணாமா? அதுக்கப்புறம் தானே ஆக்ஷன் எடுக்க முடியும். என்னண்ணே, கேர்லெஸ் எதுவும் பண்ணிட்டீங்களா? இல்ல கோபி, நல்லா பக்காவா தான் பேக் பண்ணி அனுப்பிச்சேன். பேக் பண்ணா எப்படிங்க கீழே கொட்டும்? ஹலோ, நீங்க எந்த வண்டியில சரக்கு அனுப்பிச்சீங்க? ப்ளூ கலர் டிராக்ஸ். நேத்து ஈவினிங் இவர் தான் பேக் பண்ணியிருக்காரு. நீங்க எந்த ஊருக்கு பேக் பண்ணீங்க? விஜயவாடாவுக்கு. என்ன முறைக்கிறீங்க? எந்த வண்டியில போனுச்சு சரக்கு? ப்ளூ கலர் டிராக்ஸ் நேத்து ஈவினிங் பேக் பண்ணாருன்னு சொன்னேன். 9932. எஸ், அதேதான். ஏன் அப்படிலாம் இருக்கீங்க? கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நீ சொல்ற சரக்கு கல்கத்தாக்கு போச்சு. இவர் அனுப்பிச்சது விஜயவாடாக்கு. கொஞ்சமா இவர் என்னையா கெடுதல் பண்ணாரு உங்களுக்கு? அப்படியே ஒரு தப்ப கண்டுபிடிங்க, சொல்லுங்க, என்ன எதுன்னு கேட்கலாம். ஒண்ணுமே இல்லாம இல்லாத போலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பார், இன்னொரு தடவை ஒரு விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
போய் கல்கத்தாக்கு யார் சரக்க பார்சல் பண்ணாங்களோ அவனை பிடிச்சி முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போங்க. போயா போய் உன் வேலையை முதல்ல கரெக்டா பாரு. யோ அறிவில்ல பா. பண்றேன், கம்ப்ளைண்ட் பண்றேன். டேய் என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு கோபி. என்னண்ணே இவங்கள பத்தி, இவங்களா ஒரு மனுஷங்களா? இவங்கள போய் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கோபி, அவனுக்கு என்ன குறை சொன்னா பரவாயில்ல, என் மேல இருக்க பகையில ஒன்னும் குறை சொல்லக்கூடாது. என்ன பிடிச்ச சனி உன்னையும் வந்து பாதிச்சிருமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோபி. என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல கோபி, என்னால உன் வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. இங்க பாருங்கண்ணே, பிரச்சனைங்கிறது எங்கேதான் இல்ல, எங்க போனாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். கடலுக்கு அடியில போய் பிரச்சனையே வேணாலும் ஒளிஞ்சா கூட அங்கேயும் தேடி வந்து பிரச்சனை நடக்கதான் செய்யும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆனோம். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் என்னால ஃபேஸ் பண்ண முடியும். உங்க வேலையை மட்டும் கரெக்டா பாருங்கண்ணே, உங்களுக்கு வேற எந்த சிந்தனையுமே வேணாம். சரி, விஜய் எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. இப்ப ஊருக்கு வந்துட்டு வந்ததுல இருந்து எந்நேரமும் சிரிச்ச முகத்தோட தான் இருக்காங்க. சரிண்ணே, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். எதுக்கு? விஜய கோயில் கூட்டு போறதா சொன்னேன். சரி, நீங்க வேலையை பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைண்ணே, சுண்டக்கா பசங்க, நான் பாத்துக்கிறேன். வேலையை பாருங்க, வரேண்ணே. நிர்மலா